கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரும நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்து தேவகுமாரர் என்று காரியத்தை முதலாக நாம் நிரூபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து பரிசேயரிடத்திலும் சீஷரிடத்திலும் கேட்ட கேள்வி அடிப்படையிலே வைத்து இந்த தியானத்தை நாம் எங்கு வேணாலும் அதை நாம் முன்மொழிகிறவர்களாக இருக்கலாம். இந்த தியானத்தை நீங்கள் சொன்னாவே அது திரித்துவ போதனை ஒன்று உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதை இந்த தியானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கட்டாயம் மனதிலே வரும் என்பதாக நம்ம பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படை பாடத்தை மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணணும், கற்றுக்கொண்டு இந்த அடிப்படை பாடத்தை நாம் எங்கு வேணாலும் யாரிடம் வேணாலும் இதை நாம் தெளிவாக நாம் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே அதன் அடிப்படையில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாடத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஒருவேளை நாம் சொல்லிக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கலாம் பிரியமானவர்களே. எனவே இந்த பாடத்தை மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் மையப்பகுதியை நாம் மையமாக வைத்து 13-14 வசனங்களை முதல் தியானமாகவும், எலியா எரேமியா தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்ற காரியத்தை அடிப்படை தியானத்திலே நாம் துவக்கி இல்லை பழைய பாடங்களில் தான் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு பின்பாக இந்த 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை மையமாக வைத்து ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமார் என்று பரிசேயரால் ரூபிக்கப்பட்டவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரராகிய கிறிஸ்து என்ற வாய்மொழியை பேதுரு வழியாக பிதாவாகிய யாவே கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற காரியத்தை சீஷர்கள் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊர்ஜிதம் செய்கிறார் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டாவது தியானமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மெசியா என்று சொல்லுகிறார். மெசியாவை கண்டோம். மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் என்று அந்திரேயா பேசுவதை பார்க்கிறோம். கிறிஸ்து எனப்பட்ட மெசியா வருவார், அப்பொழுது எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என்று சமாரியா ஸ்திரீ சொல்லுவதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தல் இடத்திலே சொல்லும்போது, இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும்போது, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று மார்த்தாள் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே இதுதான் அடிப்படை விசுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஏனென்று கேட்டால், இதற்கு தீர்க்க தரிசனமும் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களும் ஒத்து போகிறது என்பதை பார்க்கிறோம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சங்கீதக்காரன் வழியாக முன்மொழிந்தவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரர் தான் அப்படிங்கிறத மையப்படுத்த ஏன்னா நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். இவர் வாக்குக்கு செவி கொடுங்கள்ங்கிறார். இது இன்னொரு தீர்க்க தரிசனமாக நாம் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக அழைத்து செல்லும் போது நடந்த நிகழ்வையும் நாம் நினைவு கூறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போது அது மூணாவது தியானமாக நாம் வரும்போது நீதிமொழிகள் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவனமாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அந்த சாலமன் ஞானி எப்படி சொல்லி இருக்கிறார்? சாலமன் ஞானியா இது ஊகால் யார்? 1ஆம் வசனம் படிங்க. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள். இந்த வாக்கியத்துல என்ன கொண்டு வர்றாரு பாருங்க. 4ஆம் வசனத்துல வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? அங்க கேட்கிறாரு, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்லலாம். நமக்கு அப்படிதான் நமக்கு தெரியும் இல்லையா, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? அப்போ
வானத்துக்கு ஏறி இறங்கினார் அப்படி வந்து என்ன பண்ணுறோம், லிட்டரில் வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். அப்போது வானம் என்பது முதலாவதாகவும் பூமி என்பது ரெண்டாவதாகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவுற அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்போ பூமியின் காரியங்கள் அனைத்தும் வானத்துக்கு செல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, மையப்படுத்தி காட்டுகிறார் என்பதை பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும்போது அதிகமாக எதை பற்றி பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணரசை பற்றி தான் அதிகமாக பேசுகிறார். விண்ணகத்தை பற்றியும் விண்ணரசை பற்றியும் அதிகமாக பேசினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதாவது வானத்துக்கு ஏறி இறங்க வேண்டும். அப்போ வானம் அதுதான் மிக முக்கியமாக காணப்படும். வானம் பரலோகம்தான் மிக முக்கியமாக காணப்படுகிறது. அந்த பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மையப்படுத்தி தான் பிதாவாகிய யாவே கடவுள் வானத்தின் அதிகாரத்தை பூமியிலே ஸ்தாபிப்பார் என்பதைத்தான் அந்த இடத்துல மையப்படுது. அதாவது உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பது நம்ம பூமியிலிருந்து தான் அது போகுது இல்லையா? அப்போ பூமியிலிருந்து ஜபங்கள், பிரார்த்தனைகள், விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கே செல்லும்போது அந்த ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. அதுதான் ஏறி வானத்துக்கு ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு ஏறி சென்று அந்த பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். நம்ம லிட்டரலாக ஏறி இறங்கினவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அப்படி அல்ல. இங்கே இருந்து ஏறுவது அனைத்தும் வந்து ஜபங்களாக இருக்கிறது. அந்த ஜபங்கள் என்னத்தை கொண்டு வருகிறதுன்னு பார்த்தோம்னா விண்ணக அரசை பூமியிலே கொண்டு வருகிறது. அதனால தான் ஏறி இறங்குதல் அப்படிங்கிற வார்த்தையை அப்போ வானம் என்று சொல்லுகிறார், ஏறி இறங்கு சொல்றார். அப்புறம் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யாருங்கிறாரு. காற்றை வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் வந்து கட்டுக்குள்ளே வைக்கவே முடியாது. காற்று எங்கேருந்து வருது, எங்கே போகுது, எந்த திசையில் போகுது, எப்படி அடைக்குதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாமே தவிர அது எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பில்லை என்பதாக பார்க்குறோம். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார், கையிலே வந்து காற்றை அடக்குகிறார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ காற்று அடியாதபடி அந்த 4 காற்றுகள் கட்டப்படுகிறது அப்படின்னு வந்து நம்ம வெளிப்படையில் பார்த்தோம்னா அந்த சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதபடி காற்றுகள் கட்டப்படுகிறது அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்போ மரங்களை சேதப்படுத்துகிறது. காற்று அடிக்கும்போது தான் அங்கு வேகமாக அடிக்கும்போது தான் அந்த காற்று வேகமாக அடிக்கும்போது அங்கு வியப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னு வந்து பார்க்குறோம். வஞ்சக போதகமாகிய காற்று அப்படிங்கிறார். துரிதமாக செல்லுகிறது, அது பரவச் செய்கிறது. இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அந்த காற்றை என்ன பண்ணுறாரு, கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து பேசுகிறார். அது மட்டும் இல்லை, தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யாருங்கிறார். தண்ணி எடுத்து வஸ்திரத்தில் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஆனால் தண்ணீர் வந்து 3 பகுதி உடையதாக காணப்படுகிறது இல்லையா? தண்ணீர் என்பது வாயுவாக இருக்கிறது, அது திரவமாக இருக்கிறது, அது திடப்பொருளாகவும் இருக்கிறது. அப்படின்னா அது திடப்பொருள் என்று மாற்றப்படும் போது அதை வஸ்திரத்திலே கட்ட முடியும் என்று. திரவ பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த ஊட்டியிலலாம் போய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு போகும்போது நீங்கள் வந்து கேன் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம். இப்போல்லாம் பாட்டில் கொடுக்குறாங்க, இது கேரி பேக்கு அது மாதிரி எதுமோ கொடுக்குறாங்க, கட்டி பேக்கில் கட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம்னா இங்கே நம்ம ஊட்டியில் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து பாட்டில் எடுத்துகிட்டு போகலையா, பாத்திரம் எடுத்துகிட்டு போகலையானா தேவையில்லைம்பாங்க. ஏன்னா இலையில் கட்டி கொடுப்பாங்க, தேங்காய் எண்ணெயை இலையில் கட்டி கொடு, ஏன்னா அது உறைஞ்சிடும். அப்போ வந்து வஸ்திரத்திலே கட்டினவர் யாருங்கிறாரு. இப்போ இது எல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே சொல்லப்பட்ட காரியம் அனைத்துமே அனைத்தும் அது ஆரம்பத்திலும் இருந்தது, இறுதியிலும் இருக்க போகிறது. அதுதான் மையப்படுத்துகிறார். ஆதியாகமத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்த்தோம்னா
இங்கு சொல்லப்பட்ட அந்த 4 காரியங்களும் அங்கே வருகிறது. வானம், பூமி, காற்று, தண்ணீர். இது 4 தான் சொல்றார் அந்த இடத்துல. ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப 2 கொண்டு வந்துடுறாரு. தேவ ஆவி ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்ததுங்கிறாரு. அப்ப தண்ணீரையும் கொண்டு வந்து விடுகிறார், காற்றையும் கொண்டு வந்து விடுகிறார். இதெல்லாம் என்ன பண்றாரு, அந்த படைப்பின் நிகழ்வை தான் என்ன பண்றாரு இந்த இடத்துல மையப்படுத்துகிறார் என்பதை பார்க்கணும். அப்ப படைப்பின் நிகழ்வை மையப்படுத்தியது யார் என்று கேட்டால் பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த காரியங்களை நிகழ்த்தினார் என்பதை பார்க்கணும். அப்படின்னா யார் பொறுப்புன்னு பார்த்தோம்னா 2 பேரும் தான். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டா ஷாஜகான்னு சொல்லலாம், கொத்தனாருன்னு சொல்லலாம். 2 சரியான அர்த்தம் தான். ஷாஜகான் தான் கட்டினார். யாரை கொண்டு கொத்தனாரை கொண்டு கட்டினார். யார் படைத்தார் போது பிதாவாகிய யாவே கடவுள் படைத்தார். யாரை கொண்டு படைத்தார்னா அவர் அருகே நான் சிற்பியாக இருந்தேன் என்று நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் திருவிலியம் புத்தகத்தில் நான் படிக்கிறோம். செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்பதை சிற்பியாக அப்போ வடிவமைத்தது யாருன்னு பார்த்தோம்னா குமாரன் தான். அப்போ பிதாவையும் குமாரனையும் தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல மையப்படுத்துறாரு. இது கிரியேஷன்லேயும் பார்க்குறோம், ரீக்ரியேஷன்லையும் பார்க்குறோம், படைப்பிலும் பார்க்கிறோம், மறுபடைப்பிலும் பார்க்கிறோம். வெளிப்பசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-6. வெளிப்பசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வானத்தையும் பூமியும் ஆதியிலே சிருஷ்டித்தார். பின்பு ஒரு பார்க்கிறார், புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்க்கிறார். இது ஏசாயா பக்தனும் என்ன பண்ணுகிறார், அவரும் பார்த்தார் இந்த விஷனை இல்லையா. புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்க்கிறார். முந்தினவர்கள் ஒளிந்து போயினவாம். படிங்க. வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. முந்தின வானம் இப்ப இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அது தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று எபிரேயர் எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது தூதருக்கு கீழ்ப்படுத்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தூதருக்கு கீழ்ப்ப அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய வானமோ இப்ப இருக்கக்கூடிய பூமி தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். நல்ல தூதர்களை கொண்டு சபையை ஆட்சி செய்கிறார் கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவின் அறிவுறுத்தலின் பிரகாரமாக. கெட்டுப்போன தூதர்கள் உலகத்தை ஆட்சி பண்ணுகிறார்கள். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அது தூதர்களுக்கு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உட்படுத்தப்பட்ட அது பூமியாக இருக்க போகிறது என்பதை நம் அநேக பாடங்களில் நாம் வருங்கால இயலில் நம்ம எஸ்கட்டாலஜி என்று அழைக்கப்படுகிற வருங்கால அல்லது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பாடங்களில் இவர்களை பற்றிலாம் நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். வானமும் புதிய சிருஷ்டிக்கிறார். முந்தின வானம் முந்திய பூமியும் ஒளிந்து போனது, சமுத்திரமும் இல்லாமல் போய்விட்டதுங்கிறார். அப்ப சமுத்திரம் ஆதியிலே படைத்தார். இங்கு சமுத்திரம் இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா தண்ணியே இருக்காதாகும் போது சமுதிர தண்ணி வேண்டாம், அது மேலே இருந்து இங்கே போனது தாங்க நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அதற்கு பின்பாக ஆறு கொண்டு அதனால தான் அந்த ஆதியாமத்தில் படைப்பின் போதை பார்த்தா 4 ஆறுகள் பூமியில இருந்து கிளம்பியதாக சொல்லுகிறோம். இதுக்கு வேறு வியாக்கியானங்கள் கொடுக்கப்படுகிறது. 6ஆம் வசனம் படிங்க. 21. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும். முடிஞ்சிருச்சுங்கிறாரு. முடிஞ்சிட்டு என்ன பண்றாரு, இவர் ஆவியும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அப்படின்னா அங்க என்ன பண்றாரு, அங்க தண்ணீரை வஸ்திரத்தில் கட்டினார். வஸ்திரம் என்றால் நீதி என்பது பொருளாக காணப்படுகிறது. அவருடைய நீதிக்கு உட்பட்டு தான் இந்த வார்த்தைகள் செயல்படுங்கிறத தான் அந்த இடத்துல நமக்கு மையப்படுத்தி காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். அதில் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. இப்ப தெளிவில்லை இல்லையா, சுத்தம் இல்லை, புரியறது இல்லை. அப்ப பளிங்கை போல தெளிவான சுத்தமுள்ள நதி எங்கிருந்து வருதாமா, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு அதான் வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார், காற்றை கைப்பில் அடக்கினவர் யார், தண்ணீரை வஸ்திரத்தை கட்டினவர் யார், பூமியை அளவுகோலால் குறித்தவர் யார், அஸ்திவாரம் போட்டவர் யார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன என்று அவர் கேட்கிறார்.
படிங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. ஒன்று படிச்சிட்டிங்களா? இன்னொருக்க படி. பின்பு பழிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி எங்கிருந்து வருதுங்கிறாரு பாருங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து அதனுடைய ராஜ்யம் வருவதாக. தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிறார். அப்படியே 2 பேர் தான் மென்ஷன் பண்றார். அங்கிருந்து தான் அந்த தண்ணி வருதுனார். 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆமா, இங்கு வானத்தை பற்றி பேசினார், பூமியை பற்றி பேசினார், பரலோகத்தை பற்றி பேசுகிறார், மனுக்குலத்தை இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி பேசுகிறார். தண்ணீர் நீரின்றி அமையாத உலகுன்னு தெரியும். ஆறு இல்லாத ஊருக்கு அழகுபாலன, கடல் இல்லாத ஊர்லாம் சொல்லலை. நான் நாகரிகம் எங்கு வளர்ந்தது என்று கேட்டால் நதிக்கரையில் தான் வளர்ந்தது. எல்லா நதிக்கரையிலையும் போய் நீங்கள் தோண்டினீங்கன்னா அங்கே அகழ்வாய்வு பண்ணால் அங்கே கிடைக்கும், நகரங்கள் கிடைக்கும். கீழே போயிடுச்சிடலாம். இன்னைக்கு கட்டுற வீடுங்களே 2 அடி 3 அடி கீழே போயிடுது. அப்போ அவ்வளவு கீழமாக போய்விட்டது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நதியின் படிமங்களில் அங்கு காணப்படுகிறது. ஆவியும் மணவாட்டியும் வாங்குறார். ஆவியை பற்றி பேசுகிறார், மணவாட்டியை பற்றி பேசுகிறார். கேட்கிறவனும் வா என்பானாக. படிச்சிருங்க. கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பான். ஆவி ஆவி வார்த்தைகள் அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. அது வா என்று அழைக்கிறது. மணவாட்டியத்தை தொடர்ந்து பேசுகிறார்கள். கேட்கிறவர்களும் வா என்பானாக. திரள் கூட்டமும் வா என்று தான் சொல்லுகிறது. தாகமாய் இருக்கிறவர் வரக்கடவர். தாகமாய் இருக்கிறவர்கள் 3வது வகுப்பாராக இருக்கக்கூடிய காக்கப்படுகிற கூட்டத்தாரும் வந்து விடுவார்கள். விருப்பம் உள்ளவர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள. அப்ப விருப்பம் உள்ளவர் போது அடுத்து வரக்கூடிய எல்லாத்தையும் உள்ள கொண்டது எல்லாம் இலவசமா வாங்கிக்குவாங்கிறார். அப்படி இந்த ஆவி என்று சொல்லும் போது அதை எறை குறிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவி. அப்படியே வார்த்தைகள் மணவாட்டி, திரள் கூட்டம், காக்கப்படுகிற கூட்டம் அத்தனையும் என்ன பண்றார்? உயிர்த்து வளர்ந்தக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேர்த்தி உள்ள கொண்டு தர்றார். அதுதான் என்ன பண்றோம், இந்த வசனத்தை அடிப்படையாக நாம் தியானிக்கும் போது நாம் பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39. இந்த தண்ணீரை ஆவியாக மாற்றுகிறார். ஜீவ தண்ணீர் தாகம் தீர்த்த பின்பு நம்மை இலகுவாக மாற்றுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண. கடைசி நாள்ங்கிறார். 7 நாள் பண்டிகை. 7வது நாள்ல தான் சொல்றாரு, நீங்க தாகமா இருந்தா என்கிட்ட வாங்க. வெளிப்பசு வச்சுட்டு தான் சொல்றாரு. 1000 ஆண்டு ஆட்சியில் தான் சொல்றாரு, தாகமா இருந்தா என்கிட்ட வாங்க. அன்னையிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. யார் குடிக்கிறான்னு தெரியல, யார் ஏற்றுக்கிறான்னு தெரியல. அப்ப அந்த கடைசி நாளாகிய 7ஆம் நாள்ல 1000 வருட அரசாட்சியில் தான் இவைகள் வழங்கப்படுகிறது, இந்த ஆவி வழங்கப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்ட்டார். உள்ளத்திலிருந்து நதி ஓடுங்கிறார். உள்ளத்தில் இருப்பது எப்படி வெளியே வரும்? சிந்தனை வழியாக வருமா, எழுத்தின் வழியாக வருமா, பேச்சின் வழியாக வருமானு கேட்ட என்ன நம்ம சொல்லுவோம்? பேச்சின் வழியாக. உள்ளத்தில் இருப்பது ஆவியாகத்தான் வெளியே வருகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா அந்த ஜீவத்தினுள்ள நதி என்று சொன்னால் அது அவர் அருளுகிற ஆவி, ஆவியா இருக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் நமது வாயிலிருந்து வர வேண்டும். அதை தான் மையப்படுத்துறாரு. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். புரிஞ்சுதுங்களா? அப்ப தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி எதுன்னு பார்த்தோம்னா அவருடைய வார்த்தைகள் தான், இல்லையா? அவர் சொல்லுகிற வார்த்தைகள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், அது ஆவி, அது ஜீவன். ஜீவன் சரீரம் ஜீவனாக இருக்கிறது. ஜீவன் இந்த சரீரத்தில் 70% 80% தண்ணீர் தான் இருக்குங்கிறாங்க.
இந்த நம்ம உடம்புல தண்ணி தான் ஜாஸ்தி இருக்கு. அப்படின்னா இந்த தண்ணீர், வார்த்தை என்ற தண்ணீர் அது உள்ளே இருந்து அதுதான் என்ன பண்ணுது, அந்த பாடி ஹீட்டில் வெளியே வருது. ஆவியில் அனலாக இருங்கள்ங்கிறார். அந்த அனல் வரும்போது அது வெளியே வருகிறது என்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ படிக்க நீதிமொழி 30ஆம் அதிகாரம், அது முடிச்சுருங்க கடைசி பகுதியை, 4ஆம் வசனம். நீதிமொழி 30. வானத்துக்கு ஏறி இறங்கினார் யார்? காற்றை தமது கைப்பில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர். பூமியின சபைங்க, சபை ஹோல் சபைங்கிறாரு. எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தார். ஒருத்தரையும் விட மாட்டாரு. 1,44,000 அதை அத்தனையும் கூட்டி சேர்ப்பார். திரள் எண்ணிலங்க திரள் கூட்டமான ஜனங்கள் அதையும் சேர்த்துப்பார். எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? இதெல்லாம் தெரியுமாங்கிறார். அப்ப அவருடைய நாமம்ங்கிறார், அவருடைய குமாரருடைய நாமம்ங்கிறார். இப்ப படைப்பாளியாக பிதாவாகிய யாவே கடவுள் இருக்கிறார். அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வார்த்தையை வழியாக படைத்தவர் அவருடைய குமாரராக இருக்கிறாங்க தான் அந்த இடத்துல மையப்படுத்துறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பங்குங்கிறார். அப்ப ஒவ்வொரு நதிக்கரையிலும் ஒரு பங்கு அமைகிறது. மெசபடோமியா நாகரீகம், ஐபிராத்து நதியின் நாகரீகம், ஐபிரேயர்கள் எபிரேயர்களாக மாறுகிறார்கள். ஏபேர் என்ற வழி வந்தவர்கள் எபிரேயர் என்று ஒரு வார்த்தை சொல்லலாம். ஐபிராத்து நதி பகுதியிலே வாழ்ந்தவர்கள் ஐபிரேயர்கள் என்றும் எபிரேயர் என்றும் மாற்றப்பட்டார், மருவி வந்தார்கள். பார்க்க சிந்தியர்கள் இந்தியர்களாக மாறியது போல இப்படி ஒவ்வொரு நதிக்கரையிலே அந்த தோற்றங்களை உண்டாக்கி அவர்கள் வாழ்வாதாரங்களை உண்டாக்கி அவர்களுடைய நாகரீகத்தை உண்டாக்கி கொடுத்தான்னு பார்க்க. அப்படிதான் அப்படியே பரவி கொண்டார். எந்த நதி எடுத்தாலும் சரி அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய நாகரீகங்கள் எப்படி வந்தாலும் பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ரொம்ப பெரிய மாற்றமெல்லாம் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு கூட்ட ஜனங்கள் தானே பிரிந்து போனார்கள், தனித்தனியாக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்லன்னு பார்க்கிறார். பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றி, அதான் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின கடவுள் இந்த கடைசி நாட்களில் குமாரர் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி காலங்களில் குமாரர் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். பாத்தீங்களா? இத கடைசி காலத்துல குமாரர் மூலமாக. அது வரைக்கும் அவர் குமாரர் என்று யாருக்கு தெரியும்? அவர் வந்துட்டு போயிட்டு தான் இருந்துட்டு இருந்தாரு. அவர் குமாரர் தெரியாது, குமாரர் என்று யாருக்கும் தெரியாது. குமாரர் மூலமாக திருவுளம் பற்றினார். அதான் சொல்றார். ஒரு பெரிய தொழிற்சாலை நீங்க வேலை செய்றீங்க, முதலாளி படம் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கம் மாட்டி வச்சிருப்பாங்க. அவருடைய பையன் ஃபாரின்ல இருக்கிறாரு. ஃபாரின்லேருந்து இங்கே வந்துட்டார், படித்து முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அங்கே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். இங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பாருன்னா யாருன்னு நமக்கு தெரியுமா? யாரோ வந்துட்டு போறாரு, அப்படித்தான் நம்ம நினைப்போம். ஓ, முதலாளி பையனா? அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வருமே தவிர தெரியலன்னா நான் முதலாளி பையன் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? கடைசி கால குமார் மூலமாக திருவுளம் பற்றினார். அப்புறம் முடிச்சிருங்க. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளி தானே வரும், பையனுக்கு தானே சொத்து பூரா கொடுக்குறாங்க. சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். உலகங்கள்னு சொன்னார்னா அப்படின்னு இதே மாதிரி நிறைய உலகம் இருக்கும், நிறைய சூரிய குடும்பம் இருக்கும். நிறைய சூரிய குடும்பம் போல நிறைய உலகங்கள் இருக்கலாமோ? உலகங்களை உண்டாக்கினான் என்று பைபிள் சொல்லுகிறதே தப்பாக போதிக்கிறதா? ஏயோன் என்ற வார்த்தை கொடுக்கப்படுது. கிரேக்க வார்த்தை
ஏயோன் என்ற ஒரு ஏஇஓஎன் ஏயோன்ற வார்த்தை. யுகங்களை உண்டாக்கினார் என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதா பார்க்க. யுகங்களை உண்டாக்குறார். நோவா காலத்தில் ஒரு யுகம் இருந்தது, அதற்கு பின்பு ஒரு யுகம் வந்திருக்கிறது, இனி ஒரு யுகம் வரப்போகிறது, கிறிஸ்துவின் யுகம். கிறிஸ்டியன் எரா சொல்றாங்க இல்லையா, பிஃபோர் கிறிஸ்டியன், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், காமன் எரா யுகம் என்பதாக அந்த இடத்துல மையப்படுத்தி காட்டியிருக்க என்பதாக. அப்படின்னா இவர் தேவகுமாரர் தான் என்பதை அந்த இடத்துல ஊர்ஜிதம் செய்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் மையப்படுது. அதை தான் இது என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அது முழுமையாக இவர் தேவகுமாரன் என்ற வார்த்தை அடிப்படையிலே மனுக்குலத்திற்கு தெரியாது. மனுக்குலத்திற்கு எப்படி தெரிய வந்தது என்று கேட்டால், எதிராளி மூலமாகத்தான் முதலிலே தெரிய வந்தது என்பதை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. மத்தேயு 4 அதிகாரம் 3 மற்றும் 6. ஞானசானம் பெற்று கரையேறுகிறார். ஞானசானம் பெறும்போது சொல்லிவிட்டார். ஞானசானம் பெற்று கரையேறினவுடன் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். சோதனைக்காரன் என்ன கேட்கிறான் பாருங்க அவர்கிட்ட. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்கல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுங்கிறார். நீ கடவுளுடைய குமாரனா, நீயே இந்த கல்லில் அப்பமா சொல்லு பார்க்கலாம். இந்த கல் அப்பம் ஆகல, நீ கடவுளுடைய குமாரன் இல்லை அப்படின்னு வைக்கக்கூடிய சோதனை அது. தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லுகள் அப்புறம் நிஜமாவே இவர் உங்க அப்பான்னா அப்படிங்கிற மாதிரி அது அர்த்தம். 6 நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உமது பாதம் கல்லில் இடராதபடி கையில ஏந்திட்டு போவாங்க, தூதரை ஏந்திட்டு போவாங்க என்பதா எழுதி இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு. 91 எழுதி அவர் வசனத்தை கொடுத்தா இவர் வசனத்தை கொடுக்குறார். உபாமத்தில் இப்படி எழுதியிருக்குன்னு அவர் கொடுக்குறாரு. கொடுத்தவன் வேற பண்ணுறாங்கன்னு ஒரு வசனத்தை கொடுக்குறான். நீங்க பட்டயத்தை எடுத்தா பட்டயத்தை பேசுவான், நீங்க சட்டத்தை எடுத்தா சட்டத்தில் பேசுவான், நீங்க போலீஸ்காரனை கூப்பிட்டா அவன் போலீஸ்காரனை கூப்பிடு. இப்படி எதுக்கு எது அப்படிங்கிற நிலைமையில எங்க வருகிறது அது பார்க்கிறோம். சோதனைக்காரன் நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதி. நீ எந்த நிலைமையில இருக்க அந்த நிலைமையிலிருந்து நீ விழு பார்க்கலாம். பாதம் கல்லில் இடாதபடி தூதலுக்கு. பாதம்னா கடைசி கால திருச்சபை. கடைசி கால திருச்சபை உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய கல்லுகளில் இடக்கூடாது. வாழ்வாதாரத்துக்கு உண்டு, பணத்தாசை இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு அவரு. கடைசி கால திருச்சபைக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்திடுவான். இன்னைக்கு சபைகள்ல என்ன பண்றாங்க, அவங்க காசு இங்க காசு, காசுக்காக செயல்படக்கூடிய சபைகளாக இன்றைக்கு இருக்கிறதா நம்ம சிந்திக்கிறோம். நாம் இருக்கிறோமா, பணம் காசுக்காகத்தான் செயல்படுகிறோமா? அப்படி என்று சொன்னால் அவருடைய பாத அங்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் இடறி விழுகிறவர்களாக இருப்பார். அதாவது தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். ஏமாற சூழ்நிலை வரும், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வரும், ஊழியம் பண்ண பணம் கொடுக்குறேன்பாங்க, என்ன வேணாலும் இருக்கும். ஆனால் இடராதபடி அவர் பாதுகாப்பாருங்கிறத தான் அந்த இடத்துல பார்க்குறோம். நீ தேவனுடைய குமாரனை ஆனால், சோதனைக்காரன் பேசுகிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் ஆரம்பத்தில் மட்டும் இல்லை கடைசியிலும் பேசுவதை பார்க்கிறோம். மற்ற 27 40 மற்றும் 43. மற்ற 27 40 மற்றும் 43. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ கடவுளுடைய குமாரனானால், நீ கடவுளுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. தாழ குதினும் அதே வார்த்தை தான், அதே ஆள் தான். இங்க வேற ஜனங்களாக காணப்படலாம். இந்த ஜனங்கள் வழியாக அவன்தான் பேசுகிறான்.
நீ கடவுளுடைய குமாரனா, நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்போ நம்ம விசுவாசிப்போம். இறங்கி வந்துடுவார, நிறைவேறாது இல்லையா? சோதனை எப்படி வருது பாருங்க. இயேசுவுக்கு வைக்கப்பட்ட சோதனை 40 படிச்சிட்டிங்களா? 43 படிங்க. பிதாவுக்கு வைக்கப்பட்ட சோதனையும் உண்டு. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, கடவுள் மேல இவர் நம்பிக்கையா இருந்தாரே, அவர் இவர் மேல் பிரியமாய் இருந்தால், இது சோதனை யாருக்கு பாருங்க, அவர் இவர் மேல் பிரியமாய் இருந்தார், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும், இப்போது இவனை இறக்கி விடட்டும், ரட்சிக்கட்டும், இப்போ ரட்சிக்கட்டும். நஜம் உன் பையனா, இறக்கி கொடு பார்க்கலாம். யாருக்கு வைக்கப்பட்ட சோதனை இது? பிதாவுக்கே. இது பிதாவுக்கே வைக்கப்பட்ட சோதனை. எவ்வளோ ஜாக்கிரதை இருக்க பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்தான், பிதாவையே சோதிக்கிற அளவுக்கு கெட்டிக்காரனாய் விட்டான் போலும். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இறங்கி வா. தேவன் மேல் விசுவாசமா இருந்தாலே அவர் மேல் அவர் இவன் மேல், இவரை நேசகுமார் இவர் பிரியமா இருக்கேன்னு சொன்னார் இல்லையா? அவர் இவர் மேல் பிரியமா இருந்தால் இப்போது இறக்கி விடட்டும்ங்கிறான். எவ்வளவு பெரிய மோசக்காரனாக இருப்பான் என்பதை பாருங்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ஊழிய ஆரம்பத்திலும் ஞானஸ்நானம் பெற்ற போது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளகுதி என்று சொன்னார். அவர் வெற்றிச்சார். அப்பாலை சோதனை துரத்தி விட்டார். கடைசியில் அதே சோதனைக்கு வர்றான். சில காலம் விளங்கினான் என்பதான் மார்க்கில் படிக்கிறோம். அவர் வராரு, நீ தேவனுடைய குமாரன் சிலுவையிலிருந்து இறங்கி வா. உண்மையிலேயே உன் பையனாக இருந்தனா இறக்கொடு. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. அந்த சோதனையின் மத்தியிலும் நான் என்ன புரிந்து கொண்டோம்னா, இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அடையாளம் காட்டிட்டாங்க. அதுதான் முக்கியம். என்னென்னமோ நடக்கும், அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம பாடம் என்ன இருக்கு புரிஞ்சுக்கணும். எனவே பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அங்கு சாத்தான் கூறினான் என்பதை நாம் மையமாக பார்க்க. பேய்க்கு தெரிஞ்சிருக்குது, இவர் தேவகுமாரன். ஆனால் நமக்கு தெரிஞ்சே இல்லையா? எனவே அதன் அடிப்படையில் இந்த தியானத்தை நாம் தொடரலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.